அண்மைச் செய்தி, குடியரசுத் தலைவருடன் முப்படை தளபதிகளின் சந்திப்பானது நிகழ்ந்திருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து குடியரசுத் தலைவரிடம் மரியாதை நிமித்தமாக எடுத்துரைத்ததான தகவலானது கிடைத்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். விவரங்கள் என்னென்ன? பாகிஸ்தானில் இருக்கும் பயங்கரவாத நிலைகளை தாக்கி அளிக்கும் நோக்கத்தோடு இந்தியா மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை வெற்றி அடைந்ததை தொடர்ந்து தற்போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை முப்படைகளின் தளபதிகள் சந்தித்து பேசி வருகின்றனர். குறிப்பாக முப்படைகளின் தலைமை தலைவரான அனில் சௌஹான், ராணுவ தலைவர் ஜெனரல் உபேந்திர திவேதி, விமானப்படை தலைவர் ஏர் சீஃப் மார்ஷல் ஏபி சிங் மற்றும் கடற்படை தலைவர் அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி உள்ளிட்டோர் இந்த சந்திப்பை மேற்கொண்டனர். அதாவது என்னதான் 3 படைகளுக்கும் தனித்தனியே தளபதிகள் இருந்தாலும் 3 படைகளுக்கும் ஒட்டுமொத்தமாக தளபதியாக இருப்பவர் குடியரசுத் தலைவர் தான். ஒரு நாட்டின் மீது எந்த ஒரு ராணுவ நடவடிக்கை மேற்கொள்வதாக இருந்தாலும், போர் தொடுப்பதாக இருந்தாலும் அது குடியரசுத் தலைவர் தான் அறிவிப்பார். எனவே பிரசிடென்ட் சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் 3 போர்சஸ் என்கிற அந்த அடிப்படையில் தற்போது குடியரசுத் தலைவரை 3 படைகளுடைய தளபதிகள் மற்றும் முப்படைகளின் தலைமை தலைவர் நேரில் சந்தித்து இந்தியா மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விரிவாக விளக்கமாக எடுத்துரைத்தனர். மேலும் எத்தகைய சூழ்நிலையில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே சண்டை நிறுத்தம் ஏற்பட்டது என்பது குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தனர். பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் பதிலடியை மகத்தான வெற்றியாக மாற்றிய ஆயுத படைகளின் வீரத்தையும் அர்ப்பணிப்பையும் குடியரசுத் தலைவர் வெகுவாக பாராட்டியிருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.